கனேம் உள்ள சஞ்சீவ மீது துப்பாக்கிச் சூடு கைது செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் வீட்டில் சொகுசுக்கார். மட்டக்களப்பில் குழந்தையை பெற்று ஜன்னலினால் வீசிய மாணவி கைது. தென்னிலங்கையில் ஆயுதங்களுடன் சிக்கிய இளம்பெண். கொழும்பிலிருந்து சென்ற பேருந்தில் மீட்கப்பட்ட பெருமளவு துப்பாக்கி குண்டுகள். புதிய மோட்டார் சைக்கிள் வாங்க காத்திருப்போருக்கு பேரிடி, அதிகரித்த விலை. அனுர அரசாங்கத்திடம் நாமல் முன்வைத்த கோரிக்கை. அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு வெளியான தகவல். நாட்டின் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் ஜனாதிபதி அளித்த விளக்கம். கனேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தரின் வீட்டிலிருந்து சொகுசு கார் மற்றும் வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. புதுக்கடை நீதிமன்றத்தின் 5ஆம் இலக்க நீதிமன்ற அறைக்குள் பாதாள உலக தலைவர் கனேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் அதுருக்கிரிய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பல வெடிமருந்துகள் மற்றும் ஒரு சொகுசு கார் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். போர் துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் 7 தோட்டாக்கள், M16 வகை ஆயுதங்களுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு தோட்டா, ஒரு மின்னணு தராசு மற்றும் ஒரு சொகுசு கார் ஆகியவையும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் 18 வயதுடைய மாணவி ஒருவர் மலசல கூடத்தில் குழந்தையை பெற்று ஜன்னல் வழியாக வீசிய குழந்தை காப்பாற்றப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த சம்பவம் இன்று அதிகாலையில் இடம்பெற்றுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பிரதேசம் ஒன்றை சேர்ந்த உயர்தரத்தில் கல்வி கற்று வரும் 18 வயதுடைய மாணவி ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் இன்று அதிகாலை குழந்தையை பெற்று மலசல கூட ஜன்னலில் வீசியதாகவும் பின்னர் தாதியர் குழந்தையை மீட்டு சிகிச்சை அளித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் மலசல கூடத்தில் குழந்தையை பெற்று ஜன்னல் வழியாக வீசிய 18 வயது மாணவி தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். இதனை மட்டு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். காலி கபராதுவ பகுதியில் வீடொன்றில் ஆயுதங்களுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2 ரிவால்வர்கள், தோட்டாக்கள் மற்றும் 2 வாள்களுடன் பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நேற்று இரவு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண் வெள்ளவேகத்த பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு ரிவால்வர், உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு ட்ரில்வர், 2 பிஸ்டல் தோட்டாக்கள் மற்றும் 2 வாள்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தலதா மாளிகைக்கு இன்று விஜயம் செய்த போதே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: நாட்டில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள நெருக்கடி பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதலாகும். இதனை நிறுத்துவதற்கு உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் சமீப காலமாக தொடர் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பண்டாரவளையில் பேருந்தின் பயணப்பொதிகள் வைக்கும் மேற்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பயணப்பை ஒன்றிலிருந்து 123 தோட்டாக்கள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த பயணப்பையில் சிறிய இரும்பு பெட்டியொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் இருந்து பதுளை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று நேற்று பிற்பகல் பண்டாரவளை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பண்டாரவளை பேருந்து நிலையத்திற்கு அருகில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. பண்டாரவளை காவல் நிலையத்திற்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்போது 123 செயற்படக்கூடிய தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போதும் சந்தேகத்திற்குரியவரும் கண்டுபிடிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தோட்டாக்களில் 113 பிஸ்டல் தோட்டாக்கள், 9 T56 ரக தோட்டாக்கள் மற்றும் T56 LMG தோட்டா ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. சந்தேக நபரை கைது செய்வதற்காக பண்டாரவளை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தலதா மாளிகைக்கு இன்று விஜயம் செய்த போதே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நாட்டில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள நெருக்கடி பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதலாகும். இதனை நிறுத்துவதற்கு உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் சமீப காலமாக தொடர் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வாகன இறக்குமதி மீண்டும் தொடங்கப்பட்ட பிறகு பெறப்படும் முதல் தொகுதி வாகனங்களில் புதிய மோட்டார் சைக்கிளின் விலை ரூபாய் 1 மில்லியன் என தகவல் வெளியாகியுள்ளது. மோட்டார் நிறுவனம் ஒன்று தனது அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் புதிய பல்சர் N160 மோட்டார் சைக்கிளின் விலை ரூபாய் 9,34,950 என்று அறிவித்துள்ளது. புத்தம் புதிய டிஸ்கவர் 125 DRL மோட்டார் சைக்கிளின் விலை ரூபாய் 7,31,950 மற்றும் புதிய CT 100 ES மோட்டார் சைக்கிளின் விலை 6,37,950 என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கையில் பிரதான முச்சக்கர வண்டி விற்பனை நிறுவனம் ஒன்று முச்சக்கர வண்டிகளுக்கான முன்கூட்டிய ஓர்டர்களை ஏற்றுக்கொள்ளும் வகையில் புதிய விளம்பரங்களை வெளியிட்டுள்ளது. அந்த நிறுவனம் புதிய பஜாஜ் முச்சக்கர வண்டியின் விலை பொருட்கள் மற்றும் சேவைகள் தவிர்த்து ரூபாய் 16,90,678 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பெறுமதி வரி சேர்க்கப்பட்டு ஒரு புதிய முச்சக்கர வண்டியின் விலை 19,95,225 என தெரிவிக்கப்படுகின்றது. அரசியல்வாதிகளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனையை கொடுத்தாலும் நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்று தருமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் உள்ள ஒளபொதுவ விகாரையில் வழிபாட்டில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, எங்களுக்கு பிரச்சனை கொடுத்தால் பரவாயில்லை, மக்களை பிரச்சனையில் தள்ளிவிடாமல் இருந்தால் சரி. இப்பொழுது அரசியல்வாதிகளுக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுகின்றார்கள், மக்களையும் பிரச்சனைகளில் தள்ளி விடுகின்றார்கள். எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்று தாருங்கள் என நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களின் சம்பளம் 5,975 ரூபாவினால் அதிகரிப்பதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் அண்மையில் வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தின் போதே பிரதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர், தற்பொழுது அரசாங்க சேவையில் கொடுப்பனவுகள் 2 வழங்கப்படுகின்றன. ஒன்று வாழ்க்கை செலவு கொடுப்பனவாக 17,800 ரூபாவும் கடந்த காலங்களில் அதிகரிக்கப்பட்ட 7,500 ரூபாவும் காணப்படுகின்றது. இந்த 7,500 ரூபாய் என்பது 15,750 ரூபாயினுள் சம்பள அதிகரிப்பிற்கு அதிகரிக்கப்படும். அடிப்படை சம்பளம் 15,750 ரூபாவினால் அதிகரிக்கும் போது அங்கு காணப்படும் 7,500 ரூபாய் புதிதாக மீதப்படுத்தப்படும் பகுதியாகும். அதனால் இந்த வருடத்தில் 5,000 ரூபாவில் மீதப்படும் 3,250 ரூபாவின் 975 ரூபாவும் அதிகரிக்கப்படும். அதன்போது அரசாங்க சேவையில் PL1 தரத்தின் குறைந்தபட்சம் 5,975 ரூபாவினால் அதிகரிக்கும். அதேபோல அரசாங்க சேவையில் ஒவ்வொருவருக்கும் வருடாந்த சம்பள அதிகரிப்பு 80% உயரும். குறைந்தது 250 ரூபாய், வருடாந்த சம்பள உயர்வு 450 ரூபாய் வரை 80% அதிகரிக்கும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.